காலம் தோன்றிய நாள் முதல் மனிதன் தன் வாழ்க்கையில் துன்பம், துயரம், பயம், சந்தேகம், தோல்வி ஆகியவற்றை எதிர்கொண்டு வந்தான். அந்த இருளை நீக்கி ஒளியையும் நம்பிக்கையையும் அளிக்க தெய்வங்கள் பூமியில் பல வடிவங்களில் தோன்றின. அவற்றில் மிகச் சிறப்பானவன் தைரியத்தின் வடிவமாக, ஞானத்தின் உருவாக, தர்மத்தின் காவலனாக விளங்கும் ஸ்ரீ முருகப்பெருமான். தமிழ்நாட்டின் வடபகுதியில் இன்றைய வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிய ஆனால் ஆன்மீக ஒளியால் பிரகாசிக்கும் ஊர்தான் காங்கேயநல்லூர். இந்த ஊரின் மையமாக நூற்றாண்டுகளைக் கடந்து பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்குவது ஸ்ரீமுருகன் எனும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் வரலாறு வெறும் கல் கட்டிடத்தின் வரலாறு அல்ல, இது மக்களின் நம்பிக்கை, பக்தி, அனுபவம், அதிசயம் ஆகியவற்றின் தொகுப்பாகும். முன்னொரு காலத்தில் காங்கேயநல்லூர் பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்தப் பகுதியில் வாழ்ந்த மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் அடிப்படையாகக் கொண்டு வாழ்ந்து வந்தனர். ஆனால் அப்போது அடிக்கடி வறட்சி, நோய், பயம் போன்றவை அவர்களை வாட்டின. குறிப்பாக குழந்தைகளுக்கு நோய்கள் அதிகமாகி மக்கள் மனதில் கவலை நிறைந்தது. ஒருநாள் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு முதிய பக்தன் கனவில் ஒரு அற்புத காட்சியைக் கண்டார். அந்த கனவில் மயில் மீது அமர்ந்து வேல் ஏந்திய இளம் தெய்வமாக ஸ்ரீ முருகப்பெருமான் தோன்றினார். இந்த மண்ணில் என் வாசம் வேண்டும். இங்கு நான் உறைவேன். என் பெயரில் ஆலயம் எழுப்பினால் இந்த ஊர் செழிக்கும், மக்களின் துன்பங்கள் நீங்கும் என்று அருளினார். அந்த கனவு ஒரே மனிதனின் கனவாக இல்லை. தொடர்ந்து பலருக்கும் அதே போன்ற கனவுகள் தோன்றின. இதனை தெய்வ சுட்டுமென கருதிய மக்கள் கனவில் காட்டிய இடத்தை தேடினர். அங்கே ஒரு சிறிய வேல் சின்னம் மண்ணில் புதைந்திருந்ததாக கூறப்படுகிறது. அதை கண்டதும் மக்கள் கண்களில் கண்ணீர், மனதில் பக்தி பெருகியது. அந்த இடத்திலேயே முதலில் ஒரு சிறிய சன்னதி அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் உள்ளூர் அரசர்களின் ஆதரவுடன் அந்த ஆலயம் விரிவடைந்தது. அழகிய திராவிட கட்டிடக்கலையுடன் உயர்ந்த கோபுரம், சிற்ப வேலைப்பாடுகள், மண்டபங்கள் என இந்த கோவில் வடிவெடுத்தது. இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முருகன் சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்துடன் அபயமளிக்கும் தோற்றத்தில் காட்சி தருகிறார். அவரின் முகத்தில் இளமை, கண்களில் கருணை, கைகளில் வேல் தீமையை அழித்து நன்மையை காக்கும் சக்தியின் சின்னமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் வழிபாடு செய்தால் கல்வித் தடைகள் நீங்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், திருமண தாமதம் தீரும், நோய்கள் விலகும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. குறிப்பாக குழந்தைகளின் நலனுக்காகவும் மன தைரியம் பெறவும் பலர் இங்கு நேர்த்திக் கடன் செலுத்துகின்றனர். காங்கேயநல்லூர் முருகன் கோவிலின் திருவிழாக்கள் அந்த ஊரையே ஆன்மீக திருவிழா நகரமாக மாற்றிவிடும். தைப்பூசம் நாளில் அதிகாலை முதல் மாலை வரை பக்தர்கள் காவடி எடுத்து பால் குடம் சுமந்து வேல்வேல் முருகா என்ற கோஷத்துடன் கோவிலை வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த நாளில் முருகப்பெருமானின் அருள் சக்தி மிகுந்ததாக நம்பப்படுகிறது. வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், உற்சவ மூர்த்தியின் வீதி உலா நடைபெறும். கோவில் முழுவதும் பக்தி இசையும் மந்திர ஒலியும் நிறைந்து இருக்கும். ஐப்பசி ஸ்கந்த சஷ்டி விழா சூரபத்மனை வதம் செய்து முருகனின் வீரத்தை நினைவு கூறும் நாட்களாக நடைபெறுகிறது. 6 நாட்கள் விரதம் இருந்து 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் நிகழ்வு நடத்தப்படுகிறது. அந்த சமயம் தீமை அழிந்து நன்மை வெல்லும் என்ற ஆழ்ந்த உணர்வு பக்தர்களின் மனதில் பதியும். இந்த கோவில் வெறும் வழிபாட்டு இடமல்ல, இது பலரின் வாழ்க்கையை மாற்றிய தெய்வீக சக்தியின் சாட்சியாக உள்ளது. வேலை இல்லாமல் தவித்தவர்கள் வேலை பெற்றதாகவும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் குணமானதாகவும், மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் அமைதி பெற்றதாகவும் பலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். காங்கேயநல்லூர் ஸ்ரீ முருகன் கோவில் இன்று ஒரு சிறிய ஊரில் அமைந்திருந்தாலும் அதன் புகழ் எல்லைகளை தாண்டி பரவி வருகிறது. இங்கு ஒருமுறை மனமாற வேண்டினால் முருகப்பெருமான் நிச்சயம் வழி காட்டுவார் என்ற நம்பிக்கை
தலைமுறைகள் தாண்டி தொடர்கிறது. இன்றும் அந்த கோவிலின் அமைதியான பிரகாரங்களில் நின்றால் நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று முருகப்பெருமான. Thanks for watching. Please like, share and subscribe our channel.